சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் க்ரஷுக்கு வேற ரொம்பவே ஹை ஃபீவராக இருக்குது. ரோகிணி இருந்துட்டு டாக்டர் சொன்ன அந்த மாத்திரையை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரஷை எழுப்பி அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு இருந்து மீனா முத்து பேரை தான் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால் அவங்க ஒரு தடவை க்ரிஷை பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக க்ரிஷோட நிலமை மாறிடலாம்ல அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிறிஷை பார்ப்பாங்களா, என்னம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படி. என் நிலமையில இப்போ நான் இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்க 2 பேரும் தான். என்னையும் மனோஜையும் எப்படா பிரிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் கிறிஷை பார்க்குவாங்களா, என்னம்மா பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை வெறுத்தாலையும் க்ரிஷை வெறுக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். க்ரிஷ் மேலே அவங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா கண்டிப்பாக க்ரிஷை பார்ப்பாங்க. க்ரிஷுக்கும் காய்ச்சல் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசினா ஓடி பார்த்துருவாங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ சாப்பிட்டியா, முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு அவங்க அம்மாவை அங்கேருந்து விரட்டி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்காங்க. மீனா, ரவியை வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவி, மாமா கூப்பிட்றாரு வாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜையும் கூப்பிட்றாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்ன மாற்றம்? புதுசாக மாற்றம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நக்கலாக கேள்வி கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு முத்து மீனாவும் மனோஜோட ரூமில் இருக்கட்டும், மனோஜ் வெளியே ஹாலில் படுக்கட்டும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களும் சின்ன சிறுசு தானே, அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எத்தனை நாள் தான் வெளியவே படுத்துட்டு இருப்பாங்க. மேலே ரூம் கட்டணுன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு காசை சேர்த்துறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வழி அந்த காசு கரைஞ்சி போயிடுது. அவங்களாலையும் பாவம் எதுவுமே பண்ண முடியல. என்னாலையும் எதுவும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கவும் முடியல. அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு என்னாலலாம் ஹால்லெல்லாம் படுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ரோகிணி இல்லாமல் தனியாக தான் ரூமில் தூங்கிட்டு இருக்க. அவ்வளோ பெரிய ரூமு உனக்கு ஒருத்தனுக்கேவா? அதனால் இவங்க 2 பேரும் அந்த ரூமில் இருக்கட்டும். நீ முதல்ல வெளியே படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரூம் தானே வேணுன்ற போது அந்த ரூம் அவங்க எடுத்துக்கிட்டோம், மற்றபடிக்கு அவங்க வெளியவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே அசிங்கமாக மனோஜை பார்க்குறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருக்கா? இருந்திருந்தா நீ இப்படியெல்லாம் பேசுவியா? என்ன பேசுகிறோம், என்ன பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? படிச்சிருக்கல்ல அப்படியே சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேசுகிறதுல என்னங்க தப்பு இருக்குது? அந்த ஏமாற்றிட்டு போயிட்டா. என் பையனுக்கு கூடிய சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவன் வெளியே படுத்துட்டு இருந்தா அவன் பொண்டாட்டி அவனை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா? அதனால தான் சொல்கிறேன், என் பிள்ளையோட ரூமை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க விஜயா. அவங்க ரூமை இறக்கப்பட்டு கொடுத்ததுனால தான் நம்ம ரூமில் இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நம்ம 2 பேரும் வெளியில் வந்துடலாம், அவங்க 2 பேரும் உள்ளே போகட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது. இங்கே பாருங்கள், மனோஜ் நல்லா படித்தவன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அவனை போய் வெளியில் படுப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் மீனா, முத்து, நீங்கள் 2 பேரும் அந்த ரூமில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. இவனுக்கு எப்போ டிவோர்ஸ் ஆகுமோ, எப்போ கல்யாணம் ஆகுமோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இவன் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த ரூமில் இருங்க. எவ்வளோ சீக்கிரம் ரூமை கட்டிட்டு போனோமோ அவ்வளோ சீக்கிரமாக மேலே ஒரு ரூமை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ உனக்கு சந்தோஷமாடி எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்ட. இப்போ நீ மட்டும் இந்த ஆட்சியை ஆளலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிய. அடுத்து யாரை துரத்தலான் இருக்க? உங்களை தான் துரத்தலான் இருக்கா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, பின் என்ன அந்த பார்லர் அம்மா இவனை ஏமாற்றிட்டு போயிடுச்சு. ரவியோட வாழ்க்கையில் அந்த நீத்து தப்பு பண்ணுறதுனால ஸ்ருதி கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தேவையில்லாமல் எல்லா பழியும் தூக்கி மீனா மேலே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான், அம்மா இனிமேல் நான் தனியாக தான் தூங்கணுமா, அதுவும் வெளியே தான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாதரா, கூடிய சீக்கிரமாகவே நான் உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நாம இன்னிலிருந்து நம்ம அந்த ரூமுக்கு போக போறோம். நம்ம கட்டில தூக்கி அந்த கட்டில்ல போட்டுறலாம். அந்த கட்டில தூக்கி வெளியில போட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். அப்படியே சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்த உடனே மனோஜ் இருந்துட்டு அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல ரோகிணி வந்து நிக்கிறாங்க. "எப்படி இருக்கீங்க? சொல்லப்போனா உங்களோட நிலைமையும், என்னோட நிலைமையும் ஒரே மாரி தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, ரவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு தான் நானே தனியா இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ரெஸ்டாரண்ட்டு நல்லபடியா போயிட்டுருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கேன். ரவியும் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நடுவுல அந்த நீத்து மட்டும் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. மத்தபடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு முதல்ல அளவே இல்ல." அப்படின்ற மாரி நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா வந்து நிக்கிறாங்க. "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மீனா. என்ன நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் எங்கள தூக்கி பொய்யான கம்ப்ளைண்ட் குடுத்து ஜெயில்ல போடலான்னு இருந்த." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டுங்க பண்ணதுனால தான் அந்த பழி தீர்க்கிறதுக்காக தான் உங்கள நான் அந்த மாரி பண்ணிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் இப்ப பார்க்க வேண்டியது எனக்காக இல்ல, கிருஷுக்காக. அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்ல. டாக்டர கூப்பிட்டு பார்த்துட்டேன். தேவையான மெடிசனும் அவனுக்கு குடுத்துட்டேன். ஆனா, அவன் புலம்பிட்டே இருக்கிறது உங்களோட பேரும், உங்க ஹஸ்பண்டோட முத்துவோட பேரும் மட்டும் தான். அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறான். தயவு செஞ்சு எனக்காக இல்லனாலும் கிரிஷ்காக தான் அவன வந்து பாருங்க அப்படியே சொல்லிட்டு, என் வீட்டோட லொகேஷன உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அங்க வந்துருங்க அப்படியே சொல்லிட்டு ரோகிணி அங்கருந்து கிளம்பிறாங்க. என்ன முடிவு எடுக்க போறீங்க மீனா? நானும் இதுல எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால அவர்கிட்டயும், மாமா அத்தைகிட்டயும் பேசிட்டு தான் நான் கிரிஷ போய் பார்க்கலாமா, வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும் அப்படியே சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜயாவும், சிந்தாமணியும் பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. "என்ன மாஸ்டர் பார்வதி இல்லைங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பார்வதியும் அந்த சிவனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ அவார்ட் வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க. அதனால அவ வீட்டு சாவிய நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என் பையனோட நிலைமைய சீக்கிரமா நான் மாத்திர்றோம். அவனுக்கு கூடிய சீக்கிரமா கல்யாணத்த பண்ணணும். அந்த மீனாவும், முத்துவும் மனோஜோட ரூம எடுத்துக்கிட்டாங்க. மனோஜ் இப்ப ஹால்ல தான் தூங்க போறான். அவன நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல. அவளும் ஒரே ஒரு பொண்ணு தான். நெறைய படிச்சிருக்கா. அதே மாரி அவளும் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தீங்கன்னா, நானும் நீங்களும் சம்மதி ஆயிடலாம்ல. மாஸ்டர் அவ ரொம்ப சின்ன பொண்ணு. இப்ப தான் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கா. அதுவும் ஃபாரின்ல போய் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கா. அவங்க அப்பாவோட பிஸ்னஸ அவ கத்துக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம அவள உங்க பையனுக்காக கேட்காதீங்க. அதுவும் உங்க பையனுக்கு நீங்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படிப்பட்ட பொண்ண பார்க்குறீங்க? பெரிய இடத்து பொண்ணா இருக்கணும். நெறைய படிச்சிருக்கணும். அதே மாரி அது எல்லா சொத்துக்கும் அவ ஒருத்தி மட்டும் தான் வாரிசா இருக்கணும். அது எல்லாமே என் பையனுக்கு வந்து சேரணும்." அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்களே இப்படி எதிர்பார்த்தா நாங்கலாம் எவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உன்னவே கூடிய சீக்கிரம் நடுத்தெருவுல நிப்பாட்ட போறேன். இதுல உனக்கு உன் வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா கேட்குதா உனக்கு?" அப்படியே சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. "மாஸ்டர் இவ்ளோ பிளான் போட்டிருக்கீங்களா? அந்த முத்து வந்து கார் டிரைவரா இருக்கான். உங்க மருமக பூ கட்டுறவளா இருக்கா. நானும் பூ கட்டுற பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா, நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவள மாரி தெரு தெருவெல்லாம் நான் போய் விக்கல. அதனால அவங்க 2 பேரும் வீட்ல இருந்தா, உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்கள கூடிய சீக்கிரமா வீட்ட விட்டு தொரத்தி விட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயாவும் அதுக்கு சரின்ற மாரி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.